எடுத்துருங்க. அட கடவுளே, தயவு செஞ்சு இந்த மீசையை எடுத்துருங்க. மகாராணி, நாங்க என்ன தப்பு பண்ணணும் எங்களுக்கு இந்த தண்டனை? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எல்லாரும் தூக்க மாட்டிட்டு செத்து போயிடலாம். ஆமா சாரதா, எனக்கு புரியுது. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா மகாராணி அம்மா, எங்க எல்லாரையும் ஏன் இங்க கூப்பிட்டுருக்கீங்க? விஜயநகரத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் சபையில கூடியிருக்காங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க, நாம எல்லாரும் அந்த சபைக்கு போலாம். வாங்க. இந்த மீசை வச்சுக்கிட்டு முகத்தை எங்கேயுமே காட்ட முடியலமா. எந்த வேலைக்காரங்க நம்மளை பார்த்து பயந்தாங்களோ அவங்க முன்னாடியே முகத்தை மூடிட்டு சுத்த வேண்டி இருக்கு. இந்த மீசை அலையா விருந்தாளி மாதிரி வந்து சேர்ந்திருக்கு. இத வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியல. மகாராஜா, என்னன்னு சொல்றது? என்னோட மனைவிக்கு மீசை எப்படி வளர்ந்து நிக்குதுன்னா, எப்படின்னு சொல்லுங்க மகாமந்திரி. அது எப்படின்னா, என் மனைவிக்கும் மருமகளுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படின்னா நீங்களே பாத்துக்கங்க. கோத்வால், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது மகாராஜா, என்னோட மனைவியோட குணம் எப்படின்னா, எந்த பொருள் வந்தாலும் கிடைச்சாலும் அதுல லாபத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பா. இப்ப அவளோட மீசை கழுதையோட வால் மாதிரி வளர்ந்துருக்கு மகாராஜா. இப்ப அந்த மீசையால என்ன லாபம் வரப்போகுதுன்னு அவ யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழம்பி போய் நிக்கிறா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனைவி அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்களோன்னு. 100% உண்மை பண்டிதர் ராமகிருஷ்ணா, 100% உண்மை. நல்லா சொன்னீங்க போங்க. மகாராஜா, இன்னைக்கு நான் சௌதாமினிய மீசையோட பார்த்தப்போ, குருஜி யார பாத்தீங்க? வருண்மாலாவ. என் அன்பு மனைவி வருண்மாலாவ, உங்களோட குருமாதா. அது மகாராஜா, அப்புறம் அந்த ராஜ நர்த்தகிய கூட நான் பார்த்தேன். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? சௌதாமினி. சௌதாமினி. அவங்களுக்கும் மீசை இருந்தது. மகாராஜா, எனக்கு இப்ப இன்னொரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, நம்ம விஜயநகரத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே தெரியலையாம். எல்லாரும் ஒரே மாதிரி தெரியறாங்களாம். நம்ம குருஜி என்னமோ அவங்க பரம பக்திக மீசையோட பார்த்து சுயமா 2 முறை மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. பெண்களுக்கெல்லாம் மீசை முளைச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப அமைதி ஆயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாரோட வாயிலையும் பூட்டு போட்ட மாதிரி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? மகாராஜா, நடந்தது சரியா தவறான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு என்னால உறுதியா சொல்ல முடியும், மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஜயநகரே ரொம்ப அமைதியா இருக்கு. எப்படி? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வீட்டுல எங்க அம்மா என்ன கட்டையால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என் மனைவி சாரதாவும் எப்பவும் அவங்க பக்கம் தான் நிப்பா. இப்ப இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நடுவுல மீசை வந்து நிக்குது. பாத்தீங்களாமா உங்க பையன் என்னெல்லாம் பேசுறாருன்னு? ராஜா மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க. மகாராஜாவுக்கு நம்ம நிலைமைய பார்த்தா ரொம்ப வேடிக்கையா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நடந்திருக்கிறதெல்லாம் ஒரு நல்லதுக்கான அடையாளம், அப்படிதானே? மகாராஜா, நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும். அது மகாராஜா, அது இதுதான் எங்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களோட வேதனை உங்களுக்கு வேடிக்கையாவும் சிரிப்பாவும் இருக்குல்ல? நாங்க எல்லாரும் நீங்க பேசினத கேட்டுட்டோம் மகாராஜா. இப்ப பெண்களான நாங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவை கேளுங்க.
இந்த மீசை எது வரைக்கும் இருக்க போகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு உணவோ உபச்சாரமோ எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற என்ன தேவைப்பட்டாலும் இன்னையில இருந்து நீங்க எங்களை எதிர்பார்க்கவே கூடாது. அட கடவுளே. மகாராஜா இது என்ன? மகாராணி சின்னாதேவி, நீங்க எங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறது உங்க கடமை இல்லையா? மகாராஜா, உங்களால ஏன் இந்த பிரச்சனைய ஒரு பொறுப்போட எடுத்துக்க முடியல? நான் உங்க எல்லாரையும் இங்க எதுக்கு கூப்பிட்டேன்? இந்த பிரச்சனைக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா நீங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை வச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. போதும் மகாராஜா, நீங்களும் பண்டித் ராமகிருஷ்ணா. உங்க நடவடிக்கையிலே தெரியுது வேடிக்கை எது வேதனை எதுன்னு உங்க யாருக்கும் தெரியல. மகாராஜா, இந்த சபையை நீங்க எங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தானே கூட்டினீங்க. ஆனா எங்க நிலைமையை நினைச்சு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல மகாராணி, மன்னிச்சிருங்க மகாராஜா. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படி இரும்பாலதான் இரும்ப வெட்ட முடியுமோ, வைரத்தால தான் வைரத்தை அறுக்க முடியுமோ, அதே மாதிரி சின்ன மகாராணி திரும்பவும் அந்த கஷாயத்தை தயாரிக்கணும். அன்னைக்கு நீங்க தயாரிச்ச மாதிரி அது அப்படியே இருக்கணும். ஆனா முன்ன தயாரிச்சதை விட இது இன்னும் வலிமையா இருக்கணும். அதை வச்சு என்ன பண்றது? அந்த கஷாயத்தை குடிச்சா எல்லா பெண்களோட மீசையும் மாயமாயிடும். ஆனா பண்டித் ராமகிருஷ்ணா, மகாராணி திருமலம்மா கஷாயத்தை திரும்பவும் ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு தான் மீசை இல்லையே. ஆனா எங்களோட மீசையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் தான். மகாராணி திருமலாம்பாள் அந்த கஷாயத்தை திரும்பவும் செய்வாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் மீசை வளர்ந்துருச்சுன்னா. எப்படி? யார்கிட்டயாவது லட்டு மிச்சம் இருக்கா? இல்லையே. ஒரு லட்டு மிச்சம் இருக்கு. சாரதா எனக்காக 3 லட்டு கொண்டு வந்திருந்தான். ஆனா அதுல நான் 2 லட்டு சாப்பிட்டேன். இன்னும் 1 இருக்கு. அவ்வளவுதான்மா. இதுதான் அந்த பிரம்மாஸ்திரம் நினைச்சுக்கோங்க. இந்த அஸ்திரத்தை தான் மகாராணி மேல பயன்படுத்தணும். எப்படி? அத நான் சொல்றேன். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் அந்த கஷாயத்தை மகாராஜாக்காக தான் தயாரிச்சேன். துரதிருஷ்டவசமா இப்படி எல்லாம் நடந்துருச்சு. மகாராணி திருமலம்பா, இங்க எல்லாரையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு உங்க ஒருத்தரால மட்டும் தான் முடியும். என்ன பண்ணணும்? விரதத்தை உடைக்கணும். உங்களுக்கு எந்த தோஷமும் அண்டாம நீங்க விரதத்துல இருக்கீங்க. இதனாலதான் அந்த பாவத்தை நாங்க மட்டும் அனுபவிக்கிறோம். மகாராணி அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நேரம் இருக்குல்ல, இந்த நேரத்துல நாம விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சுத்த மனசோட தான் கஷாயம் செஞ்சீங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இனி இந்த விரதத்தால இன்னும் என்னென்ன ஆகுமோன்னு தெரியல. மகாராணி திருமலம்பா, ஒருவேளை நீங்க உணவே அருந்தாம இருந்து உங்களுக்கு ஏதாவது அப்புறம் ஆயிடுச்சுன்னா அதோட பாவம் நம்மள மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தையும் கூடவே மகாராஜாவையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல? இல்ல, ஆமா. ஆனா நான் கண்டிப்பா எதையும் சாப்பிடுறதா இல்ல. மகாராணி, நீங்க உங்க விரதத்தை உடைச்சிருங்க. அம்மாவும் அதுதான் சொல்றாங்க. முடியாது, என்னால விரதத்தை முடிக்க முடியாது. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரி, இதுல எல்லாருக்கும் நல்லது நடக்க போதுன்னா நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? மகாராணிக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. போதும், என் வயிறு இப்ப நல்லா நிறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது.
மகாராணி திருமலம்பா, நீங்க எல்லாரோட கையாலையும் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டிருக்கீங்க. ஆனா நீங்க அம்மாவோட கையால எதுவுமே சாப்பிடலன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டது நடந்துரும். இப்ப நீங்க அவங்க கையாலையும் ஒரு லட்டுவை சாப்பிடலாம்ல. என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் கை தட்டுறீங்க? மகாராணி திருமலாம்பா, இப்ப ஒண்ணுமே நடக்கல. ஆனா இனி நடக்க போகுது. மகாராணி சின்ன தேவி, எனக்கும் மீச முளைச்சிருக்கு. மகாராணி மகாராணி சின்ன தேவி, எனக்கும் மீச முளைச்சிருக்கு. என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஆனா எனக்கு எப்படி இந்த மீச வந்துச்சுன்னே தெரியலையே. மகாராணி திருமலம்பா, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நாம என்ன பண்ணணும்னு தான். அப்படின்னா அது எனக்கு என்ன தோணுது தெரியுமா மகாராணி திருமலம்பா? என்னோட தலைவிதியும் உன்னோட தலைவிதியும் துரதிர்ஷ்டத்துல போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்? எப்படி சொல்றீங்க? நீங்களே பாருங்க, எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் மீச வந்துருச்சு. அதனால இப்ப மகாராஜா 3வது கல்யாணம் படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. இல்ல 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 இல்ல, அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. அது அப்படிதான் மகாராணி திருமலம்பா. யோசிச்சு பாருங்க, மீச இருக்கிற மகாராணிய எந்த புருஷனுக்காவது பிடிக்குமா? இல்ல, அப்ப நான் தினமும் மீசை எடுக்க பழகிக்கிறேன். ஆனா மகாராஜாவை அப்படி பண்ண விடவே கூடாது. மகாராணி திருமலம்பா, மகாராஜாவை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கஷாயம். கஷாயமா? அன்னைக்கு நீங்க பண்ண கஷாயத்தோட மாத்து மருந்து இருக்கும்ல, புரியல. அது இன்னும் வலிமையான கஷாயம். உங்களால மட்டும்தான் அதை தயாரிக்க முடியும் மகாராணி திருமலம்பா. உங்களால மட்டும்தான். சொல்லுங்க, நீங்க தயாரிப்பீங்கல்ல? உங்களை தவிர அந்த கஷாயத்தை யாராலையும் பண்ண முடியாது. உடனே செய்யற அந்த வலிமையான கஷாயத்தை இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் கஷாயம் தயாராயிடும். இங்க ரொம்ப அனலா இருக்குல்ல, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க. குடிங்க குடிங்க குடிங்க. இப்ப நமக்கு இந்த மீசையில இருந்து கண்டிப்பா முக்தி கிடைச்சிரும். நீங்களே பாப்பீங்க மகாராணி சின்ன தேவி என் கஷாயத்தோட வலிமைய. வர யார் நீ? அம்மா! ஐயோ சாரதா, சாரதா, இங்க பாரு, அம்மாக்கு தாடி முளைச்சிருக்கு. ஐயோ கடவுளே, முன்னாடியே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப ஏன் இந்த தாடி வளர்ந்துருக்கு? கடவுளே, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? சி 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 சி. மகாராணி சின்ன தேவி, உங்க தாடியும் மீசையும் பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா,
என்னோட கஷாயத்தை நீங்க ரொம்ப கம்மியா குடிச்சிருக்கீங்க. இல்லனா எங்க எல்லாரும் மாதிரியும் உங்களுக்கும் மீசையும் தாடியும் நிறைய வளர்ந்துருக்கும். எனக்கு மீசையும் தாடியும் ஒழுங்கா வளரல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மகாராணி திருமலம்பா? தாடியும் மீசையும் வளர்ந்திருக்கு, அதுதான் இப்ப பிரச்சனையே. பிரச்சனை எவ்வளவு சின்னதா இருக்கோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னோட முகத்தை பார்த்தா ஆண் மாதிரி இருக்கு, முகத்துக்கு கீழே பெண் மாதிரி இருக்கு. ஆனா ராஜ நர்த்தகி மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. ஐயோ கடவுளே, இவங்க மத்தியில என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. எடுத்துரு எடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்துரு. அட கடவுளே, இந்த தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துரு. அம்மா, ஒரு பெண் இந்த மாதிரி இருக்கிறது நான் எந்த கதையிலயும் படிச்சதும் இல்ல, எந்த பேய் கதையிலயும் கேள்விப்பட்டதும் இல்ல. எனக்கு என் முகத்தை பார்த்து பார்த்து தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதனாலயே வீட்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டேன். மகாராணி திருமலம்பா, இது அத்தனைக்கும் நீங்க தான் காரணம். உங்களாலதான் இங்க எல்லாருக்கும் மீசை தாடி வளர்ந்திருக்கு. மகாராணி சின்னாதேவி, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இத ஒரு மருந்தா தான் தயாரிச்சேன். ஆனா இது ஒரு மருந்தா இல்லாம நம்ம எல்லாரையும் இப்படி நோயாளி மாதிரி மாத்திடுச்சு. ஏன்னா மறுபடியும் நீங்க தப்பான கஷாயத்தை தயாரிச்சிருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது மருந்து கஷாயம், ஆனா நீங்க பண்ணி இருக்கிறது விஷ கஷாயம். போதும். இந்த மருந்து மாதிரியோ விஷ மாதிரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப புதுசா வந்திருக்க பிரச்சனை என்னன்னா, இப்ப எப்படி இந்த தாடி வளர்ந்து நிக்குது? நான் அன்னைக்கு மாதிரி தானே மறுபடியும் கஷாயத்தை தயாரிச்சேன். கஷாயம் நல்ல வலிமையா இருக்கணும், அப்பதான் எங்க எல்லாருக்கும் மீச போகும். சாரதா, இந்த அரண்மனைக்காரங்க மசாலா எல்லாம் ரொம்ப கம்மியா போடுவாங்க. நீனும் கொஞ்சம் போடு. அம்மா சாரதா, என்னால இந்த கோலத்துல வெளிய போக முடியாதுமா. எனக்கு என்னமோ என் சின்ன வயசுல நான் ரொம்ப வளர்ந்திருக்க மாதிரி இருக்குமா. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் சாவு வரணும். எடுத்துருங்க எடுத்துருங்க, தாடி மீசையோட சேர்த்து எங்களையும் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் இதை உங்க கணவர்கள் கிட்ட கேட்டீங்களா? உன்னோட அழகான முகத்தை மீச தாடியோட எப்படி பாக்குறது சௌதாமினி? கண்ணை மூடிக்கிட்டுதான். அப்ப நீங்க கண்ணை திறக்கிறப்போ நம்ம குருமாதா படுற கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குருமாதா மட்டும் இல்ல, வருண்மாலா மட்டும் இல்ல, மொத்த விஜயநகர பெண்களோட நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மகாராஜா, நிலைமை ரொம்ப மோசமா வந்து நிக்குது மகாராஜா. நம்ம நகரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் மீசையும் தாடியும் வளர்ந்து இருக்கிறதுனால எல்லாரும் தற்கொலை பண்ற எண்ணத்துல இருக்காங்க மகாராஜா. மகாராஜா, என்னோட ஆழ் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். இப்போ இந்த நிலைமைக்கான காரணம் இதோ இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். குருஜி, என்னோட அம்மா மனைவி குண்டப்பாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அசம்பாவிதத்தால அவங்களுக்கும் பிரச்சனை தான். என் மேல பழி சுமத்த உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னொரு தடவை கஷாயத்தை பண்ண சொன்னது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, யார் சொன்னது? யார் சொன்னது? பண்டிட் ராமகிருஷ்ணா தான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். அப்புறம் இங்க பாருங்க, நீங்க என்னைக்காவது அந்த கஷாயத்தை பண்ணிருக்கீங்களா? அதை எதுல பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது. கேட்டீங்களா மகாராஜா? தெரியாதான். நீங்க மறுபடியும் அந்த கஷாயத்தை தயாரிக்க சொல்லலன்னா அப்போ குறைஞ்சது ஒரே ஒரு மகாராணியாவது எங்க மகாராஜா கூட இருந்திருப்பாங்க.
ஆனா மகாராஜா, நான் தற்செயலாதான் மகாராணிய திரும்பவும் இந்த கஷாயத்தை தயாரிக்க சொன்னேன். யதார்த்தமா சொல்ல இது யதார்த்தமா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லிருக்கணும் பண்டித ராமகிருஷ்ணா. நல்லா யோசிச்சு சொல்ல வேண்டியதை யதார்த்தமா சொன்னேன்னு சொல்றீங்க. மகாராஜா, தெரியாத எதிரிகிட்ட இருந்து வர ஆபத்தை விட கூட இருக்கிறவங்க இப்படி பண்ணாதான் அதிகமா பாதிக்கும். இதுதான் நீங்க உருவாக்கி இருக்கிற பரிந்துரை. நீங்களும் யோசிங்க. ஆனா அதோட விளைவு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க மேலதான் தப்பு இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த பிரச்சனைக்கு ஒரு விடைய கண்டுபிடிங்க. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது எல்லாத்துக்கும் மத்தியில எந்த பெண்ணுக்காவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த முழு பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகாராஜா கிருஷ்ணதேவரா, அருமையான முடிவு மகாராஜா. நான் உன் பேச்சையே கேட்கறதா இல்ல. இப்போதைக்கு என்னோட நோக்கம் எல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கண்டுபிடிக்கிறதா. இதால விஜயநகரத்துல எந்த ஒரு பெண்ணுக்கும் எதுவும் நடக்க கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடையே இருக்காதுன்னு தோணுது. அப்படி ஏதாவது இருந்தா இன்னொரு தடவை தப்பு நடந்துரும். அப்ப நானும் கூட சிறையில அடைஞ்சு இருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல ராமா. உடனே மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது. பிரச்சனைன்னு தெரிஞ்சு பயப்பட மாட்டேங்கிற. பிரச்சனைக்கு பயந்து ஓடுறவனை விட பிரச்சனையை எதிர்த்து நிக்கிறவன் தான் புத்திசாலி. உன்னோட கொடுமையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளா நீ தான் போய் மாட்டிக்கிற. உன் கூட நானும் மாட்டிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு விடையே இல்லையா? ஒரு வழி இருக்கு.